லூக்கா அதிகாரம் 7. கேள்வி 1. யார் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தது? பதில்: 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன். கேள்வி 2. 100க்கு அதிபதி இயேசுவை வேண்டிக் கொள்ளும்படி யாரை அவரிடத்தில் அனுப்பினான்? பதில்: யூதருடைய மூப்பரை. கேள்வி 3. யார் யூதருக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான்? பதில்: 100க்கு அதிபதி. கேள்வி 4. நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னது யார்? பதில்: 100க்கு அதிபதி. கேள்வி 5. இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று யாரை குறித்து சொன்னார்? பதில்: 100க்கு அதிபதி. கேள்வி 6. தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்து மரித்து போனவன் யார்? பதில்: நாயின் ஒரு விதவியின் மகன். கேள்வி 7. இயேசு யார் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார்? பதில்: நாயின் ஊர் விதவையை. கேள்வி 8. யார் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள்? பதில்: மகா தீர்க்கதரிசியானவர். கேள்வி 9. தேவன் யாரை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள்? பதில்: தமது ஜனங்களை. கேள்வி 10. யோவான் எத்தனை பேரை இயேசுவின் இடத்துக்கு அனுப்பினான்? பதில்: 2 சீஷர்களை. கேள்வி 11. யாரிடத்தில் இடரலடையாதிருக்கிறவன் பாக்கியவான்? பதில்: இயேசுவினிடத்தில். கேள்வி 12. தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன் யார்? பதில்: யோவான் ஸ்நானன். கேள்வி 13. நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் யார்? பதில்: யோவான் ஸ்நானன். கேள்வி 14. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யாரை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. பதில்: யோவான் ஸ்நானன். 15. தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டவர்கள் யார்? பதில்: ஆயக்காரர். கேள்வி 16. யார் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள்? பதில்: பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும். கேள்வி 17. அப்பம் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாய் வந்தவன் யார்? பதில்: யோவான் ஸ்நானன். கேள்வி 18. போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தவர் யார்? பதில்: மனுஷகுமாரன். கேள்வி 19. யார் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டுமென்று இயேசுவை வேண்டிக் கொண்டான்? பதில்: பரிசேயரில் ஒருவன். கேள்வி 20. யார் ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்தது? பதில்: பாவியாகிய ஒரு ஸ்திரீ. கேள்வி 21. இயேசுவின் பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டிருந்தது யார்? பதில்: பாவியாகிய ஒரு ஸ்திரீ.
கேள்வி 22. இயேசுவின் பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்தது யார்? பதில் பாவியாகிய ஒரு ஸ்திரீ. கேள்வி 23. இயேசுவின் பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினவள் யார்? பதில் பாவியாகிய ஒரு ஸ்திரீ. கேள்வி 24. ஒருவனிடத்தில் எத்தனை பேர் கடன்பட்டிருந்தார்கள்? பதில் 2 பேர். கேள்வி 25. ஒருவன் டேஷ் வெள்ளிக்காசும் மற்றவன் டேஷ் வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. பதில் ஒருவன் 500 மற்றவன் 50. கேள்வி 26. இவளோ எதனால் என் கால்களை நினைத்து எதனால் அவைகளை துடைத்தாள்? பதில் கண்ணீரினால் நனைத்து தலைமயிரினால் துடைத்தாள். கேள்வி 27. இயேசுவின் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தவள் யார்? பதில் பாவியாகிய ஒரு ஸ்திரீ. கேள்வி 28. இயேசுவின் பாதங்களுக்கு என்ன தைலம் பூசினாள்? பதில் பரிமள தைலம். கேள்வி 29. யார் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது? பதில் பாவியாகிய ஒரு ஸ்திரீ. 30. எது உன்னை ரட்சித்தது? சமாதானத்தோடே போ என்றார். பதில் உன் விசுவாசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். God bless you.